ஆறுமுகம், முதல் ஆறுமுகம் வாங்க. முதல் ஆறுமுகம். ஊரு ராமநாதபுரம். ஊரு ராமநாதபுரம். வேலை பார்க்கறது எமராத்தால உள்ள கிளினிக் கம்பெனியில வேலை பார்க்கறது. வேற என்ன சொல்லலாம்? நீங்க உங்களை பத்தி சொல்லலாம், வாழ்க்கையை பத்தி சொல்லலாம், வாழ்க்கையை முன்னாடி நடந்த சில காரியங்கள் பத்தி சொல்லலாம். இல்ல அண்ணா நீங்க கூப்பிட்டு வர முடியாது, இல்ல வர மாட்டேன்னு சொன்னாரா? வர முடியாது சொன்னாரா? அப்படிதான் சொன்னாரா? வருவா வருவா. அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்லிருந்தீங்க அப்படின்னா இல்ல இல்ல என்ன பண்ண முடியும்? வருவா வருவா. ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஐயா கொஞ்சம் வாங்க. வரேன் வரேன். ஐயா உங்களை கூப்பிடும்போது வந்தீங்கன்னா சரி கூப்பிடுங்க. சரி வரேன். இதனால வேற ஒண்ணும் செய்ய முடியாது. தள்ள முடியுமா? தீர்க்க முடியுமா? இல்ல 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 பண்ண முடியாது. நீங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல சரி பின்மலையில சந்திக்க வேண்டியது. நன்றி 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 நன்றி. ஓகே. அடுத்தது அண்ணன் பேரு குணசேகரன். வாங்க வாங்க குணசேகரன். இவரு இன்னைக்கு தான் இருக்காரா? ஐயா உங்க பேரு, ஊரு, உங்க சரித்திரம், நீங்க இது வரைக்கும் ஏதாவது சரித்திரம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. படிச்சிருக்கோம். என் பேர் குணசேகரன், அரியலூர் மாவட்டம் கோடாலி கருப்பூர். நான் எக்ஸ்பிரஸ் கம்பெனியில் பெயிண்டராக வேலை பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன். வேற என்ன சொல்லணும்? மறக்க முடியாத சம்பவம்லாம் நிறையா இருக்கு. இதில் ஒன்று வந்து நாங்கள் வெளிநாடு வர்றதுக்காக மெடிக்கல் போட்டேன். மெடிக்கல் ஃபிட் ஆகல. அது எக்ஸ்ரேவில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் மெடிக்கலில் தான் போட்டேன். அப்புறம் அங்கே உள்ள ஏசுனா வேற வேண்டிக்கிட்டேன். அப்புறம் மெடிக்கலில் கொஞ்ச நாள் வச்சு அவங்களே சொன்னாங்க, நீங்கள் துணிச்சலை நம்பி போங்க, உங்களுக்கு வெற்றி ஆகும்னாங்க. அதேமாரி நம்பி நான் இங்கே வந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டு இருக்கு. நான் வந்து 11 வருஷம் ஆகுது. நம்பி வந்தா வெற்றி ஜெயம். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். தேங்க்யூ. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசல்ட்டாக எண்ணி விடாத. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசல்ட்டாக எண்ணி விடாத. அவன் விட்ட விட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் விட்ட விட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசல்ட்டாக எண்ணி விடாதே. திட்டம் போட்டு மிரட்டுகளாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் என்று காணாதே. முட்டி போட்டு ஜெயிச்சாயுன்னா முதுக காட்டு ஓடிடுவேன். முட்டி போட்டு ஜெயிச்சாருன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவேன். ஆழங்கலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாத. அவன் ஆழகலம் தெரியாம கால விடாத, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாத. அவன் விட்ட விட்ட வளரும், கொட்ட கொட்ட உயர்வான், கொட்ட கொட்ட உயர்வான். டிஸ்டர்பன டிஸ்டர்ப் Brother, so far you are silent. I know and we know, everyone know and you know that you are not a silent but a violent man. Violent in the sense that you are violence in Christ. That's we could see a Christian as a radical Christian. Ever I could see that is solo among the people. I just introduce you among all the people. I welcome you in front and give introduction about you to the people. Please come on, please come on, please come on. Thank you, Brother Solo. Thank you, thank you.
கரங்களை தட்டி அவரை கூப்பிடலாமா? கிறிஸ்தவர்கள் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கான வெறித்தனமான கிறிஸ்தவர். இவர் வந்து சாதாரண கிறிஸ்தவர், ராடிக்கல், ஒரு புரட்சிகரமான கிறிஸ்தவத்தை பண்றவர். Praise be to God. Before I introduce my name, let me just say that I'm happy because I've now taken a full year in UAE and I've never taken anything like a trip. I just thank God that I'm around with people of different color and different nation, and I'm just feeling at home. My name is Solo Tadeo Owundo. I'm from Uganda. I'm 40 years. I'm a father of 3 kids. My firstborn is at the university. My secondborn is about to join the university. And the lastborn is also getting prepared for that. I just thank God that I had kids when I was still young. And as I grow, they're also growing. That means that God has blessed me. And I just thank Him for that. I just want to thank this church that we go through in Musafa. You've done a great job. That you've united us. You've given us the love that we didn't expect. You've made us a family, and that some of us don't even yearn to know much about Uganda, because here we just feel like we are in the same ground like Uganda. Thank you very much. Thank you, Brother Solo. Thank you very much. We will not live like that, and we will continue again. Thank you.